மார்க்கெட்டில் 300 400 செலவு பண்ணி கண்ட க்ரீம் வாங்கி போடுறீங்களா அப்படின்னா உங்களுக்கான இந்த வீடியோ தாங்க. எல்லா இதுவும் நலங்கு மாவு விற்கிறாங்க, ஆனால் நம்மளோட நலங்கு மாவுக்கு ஈடு எதுவுமே கிடையாதுங்க. இதில் 40 வகையான மூலிகைகள் இருக்குது. இந்த மூலிகைகள் உங்கள் முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள் பருக்கள் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னை நல்லா ஷைன் அண்ட் சாஃப்டாக வச்சுக்கிறோம். உங்கள் உடம்புல வேர்வை நாற்றம் வந்துச்சு அப்படின்னாலும் துளியளவும் அந்த வேர்வை நாற்றத்தை இல்லாத அளவுக்கு பார்த்துக்குறோம். இதில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குங்க. இந்த ரெசிபி பார்க்கலாம். இதில் முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கோங்க. எல்லாருமே நாங்கள் அவ்வளோ போடுறோம் இவ்வளோ போடுறோன்னு சொல்லி சும்மா தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையவே கிடையாது. எல்லாமே அதிகமாகவே போட்டு நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸாகவே வச்சுருக்கோம். ஒரு முறை வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப வாங்குவீங்க. உங்களுக்கு முகத்தில் கரும்புள்ளிகள் பருக்கள் இந்த மாதிரி எது இருந்தாலும் இந்த ஒரு பவுடர் போதுங்க, சூப்பராக சரி பண்ணிடும். இதை நீங்கள் ஃபேஸ் பேக்காகவும் போடலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் உடல் முழுக்க பூசியும் குளித்து பார்க்கலாம். இதில் நம்மளை மொத்தம் 3 வகையான பவுடர் இருக்குங்க. ஒன்று நலங்கு மாவாகவும், இன்னொன்று சின்ன வயசு குழந்தைங்களுக்கு, அதாவது 11 வயசுக்கு மேலே உள்ள பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ஆவாரம்பூ பாத் பவுடர். அதே மாதிரி நீங்கள் நிறைய க்ரீம் யூஸ் பண்ணிட்டீங்க, நிறையா ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டும் இல்லை அப்படின்னா நம்மளோட ப்ராடக்டை ஒரு வாட்டி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் அவ்வளோ மூலிகைகள் இருக்குது. உங்களுக்கே தெரியும், எல்லோரும் அதிக அளவில் பருப்பு வகைகள் சேர்த்து தான் அரைப்பாங்க. நம்மள்கிட்ட அதிக அளவில் மூலிகைகள் மட்டும்தான் இருக்கும். இதோட ஒவ்வொரு மூலிகைகளோட பெனிஃபிட்டும் தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எதை எந்த அளவில் சேர்க்கணுமோ அந்தந்த அளவில் பக்குவமாக சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் ஃபேஸ் பேக்காகவும் போடலாம், இல்லை அப்படின்னா நார்மல் பாத்திங் பவுடராக சோப்பு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணி குளிக்கலாம். இல்லை அப்படின்னா சோப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 15லேருந்து 20 நிமிஷம் வரை அப்படியே காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு வந்து பாருங்கள். உங்கள் உடம்பு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். இதில் சந்தனக்கட்டை முதற்கொண்டு சேர்த்துக்கிறோங்க. சந்தனக்கட்டை ஆகட்டும், நம்ம மறிக்கொழுந்து, ரோஜா இதழ்கள், மகிழம்பூ, இந்த மாதிரி நிறைய விஷயம் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பொருள் இருக்குங்க இதில். அந்த ஒவ்வொரு பொருளோட பெனிஃபிட்டும் ஒவ்வொரு மாதிரி. இது பார்த்திங்கன்னா சந்தன சிராய், அதாவது சந்தனக்கட்டை இருக்கு இல்லையா, அதில் உள்ள சிராய் இதெல்லாம் சேர்க்குறோங்க. ஏன்னா இது நம்ம ஸ்கின்க்கு அவ்வளோ நல்லது. இப்படி ஒவ்வொரு பொருளையும் பார்த்து நம்மளுடைய குயின் நலங்கு மாவில் எல்லா வகையான மூலிகைகளும் தரமான முறையில் சேர்க்கறதுனால நம்ம ஸ்கின் டோனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது. நம்ம உடம்புல கிருமிகள், சொரிசரங்கு, இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்தையும் சூப்பராக யூஸ் போக்கும். இதை ஒரு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பெனிஃபிட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். உங்கள் உடம்பு குளித்ததுக்கப்புறமும் வாசனை அப்படி இருக்குங்க. கிட்டத்தட்ட நீங்கள் எவ்வளவோ பர்ஃப்யூம் யூஸ் பண்ணி கிடைக்காத ஒரு ரிசல்ட்டு நம்மளுடைய இந்த நலங்கு மாவில் கிடைக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இதை பயன்படுத்துகிற முறை நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் வாங்கும்போதே. அதே மாதிரி முகத்தில் கரும்புள்ளிகள் பருக்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நலங்கு மாவு கூடவே இன்னும் சில இன்க்ரீடியன்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள் பருக்கள் எல்லாமே போயிடுங்க. நம்மளுக்கு உங்களுடைய ப்ராடக்ட் சென்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ஸ்கின் கேர் ரொட்டீன் சொல்லிடுவோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டி வாங்கிட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப வாங்குவீங்க. அந்தளவுக்கு நம்மளுடைய நலங்கு மாவோட பெனிஃபிட் சூப்பராகவே இருக்கும். நீங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணி ஒரு ரிசல்ட்டும் இல்லை அப்படின்னா ஒரு வாட்டி இதை வாங்கி ட்ரை பண்ணுவோங்க. கெமிக்கல் போட்டால் தாங்க தோல் வெள்ளையாகும், ஏன்னா அதில் ஆசிட்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? ஆனால் நம்ம முகம் கலர் அப்படிங்கிறத விட பளிச்சுன்னு இருக்கு, நல்லா க்ளோயிங்காக இருக்கணும், எந்த ஒரு மங்கு மரும் இல்லாமல் ஸ்கின் நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனாக இருக்கணும்னு நினைங்க. அதுதான் உண்மையான அழகு. நம்ம வெள்ளையாக மாறிடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு நம்ம ப்ளீச்சிங் பொருள் மட்டும்தான் போடுற மாதிரி இருக்கும். அதை விட நம்ம உடல் வாசமாகவும் நறுமணத்தோடையும் துர்நாற்றங்கள் இல்லாமல் நம்ம ஸ்கின் நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய குயின் நலங்கு மாவு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ரிசல்ட்